அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கிருபி விலாகிஃபை. இட்ஸ் யார் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து பக்ரீத் விலாக் ஈத் விலாக் போட்டிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பக்ரீத்தே வந்து இன்னும் 1 மந்த்தில் வரப்போகுது. ஸோ வீடியோஸ் எதுவுமே போடாமல் இருக்கமே ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்தேன். இப்போ எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக போகிறது இல்லை என் லைஃப்பில், மொக்கையாக தான் போகுது. அண்ட் இந்த வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு தெரியல. அண்ட் எடுத்திருக்கேன், ஒரு ஃபுல் டே வந்துட்டு லாங் வீடியோவை வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் வந்துட்டு எப்போவுமே நான் வீடியோ எடுக்கும்போது நான் இந்த டேபிள் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த டேபிள் வந்துட்டு நான் கூடத்தில் போட்டிருந்தேன், அவங்களுக்கு தெரியும் இல்லையா, நோம்பில் அதை வச்சு தான் வீடியோஸ் போட்டுட்ருந்தேன். ஸோ அதனால் அந்த டேபிள் வந்துட்டு இல்லாமல் அதில் புக்ஸ்லாம் அடுக்கி வைக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ அதனால் அந்த புக்ஸ்லாம் டேபிளை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு அதில் புக்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு இது இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ப்ரொடக்டிவாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இவங்களோட வீடியோஸ் வந்துட்டு பார்ப்பேன். நீங்கள் யாரெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இது வீடியோ ஃபுல்லாகவே நான் என்ன பார்க்குறேன் அந்த மாதிரியா கொஞ்சம் போகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நக்ஷத்ரா நாகேஷ் அவங்களோட விலாக்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பேசினா சம்டைம்ஸ் வந்துட்டு எனக்கு தூக்கம் இல்லைன்னா அவங்களோட விலாக் போடுவேன், அப்படி தூக்கம் வரும், அவ்வளோ அழகாக பேசுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மத்தியானம் வந்துட்டு என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எங்கள் வீட்டில் வந்துட்டு இப்போலாம் வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது. மோஸ்ட்டாக எங்கள் வீட்டில் வந்துட்டு சிம்பிளாக ஏதாவது சமைச்சிட்றாங்க அம்மா. ஸோ அன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்துட்டு ரசம் சாதம், அதுக்கப்புறம் வந்துட்டு பீஃப் கறி வந்துட்டு செஞ்சுருந்தாங்க. பேசிக்காக அது வந்துட்டு பெப்பர், அதுக்கப்புறம் அதில் தேங்காய் சில்லு அதெல்லாம் போட்டு செய்வாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு இன்னும் வந்துட்டு நான் படுத்துட்டேன். ஸோ எப்பயுமே வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஈஸியாக போட்டு படுத்து தூங்கிடுவோம். இல்லைனா ஃபோன் பார்த்துட்டே படுத்துட்ருப்பேன், ஏதாவது சீரியஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு. அன்றைக்கி தான் வந்துட்டு அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, அன்றைக்கி எனக்கு மேட்ச் இருக்குன்னே தெரியல. ஸோ அன்றைக்கி பார்த்தா வந்துட்டு மேட்ச் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து மத்தியானம் உட்காந்து மேட்ச் பார்த்துட்ருந்தேன். ஸோ சிஎஸ்கேக்கும் ஜிடிக்கும் மேட்ச் நடந்துச்சு அன்றைக்கி. ஸோ அது வந்து மத்தியானத்தில் நடந்துச்சு. ஸோ அதை வந்து பார்த்துட்ருந்தேன். ஸோ வந்துட்டு நான் புக் வந்துட்டு போன வருஷம் தான் நான் புக் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடிலேருந்து சின்ன புக்கு நான் ஃபிக்ஷன் இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கேன். ஃபிக்ஷன் வந்துட்டு போன வருஷம் ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு அந்த வருஷம் வந்துட்டு 12 புக்ஸ் படிக்கணும் இந்த வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கோல். ஆனால் அதை விட நான் நிறையா படித்தேன். ஆனால் இந்த வருஷம் எந்த கோலுமே நான் செட் பண்ணலை. ஸோ நமக்கு பிடிச்சதெல்லாம் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வருஷம் 4 மந்த்ஸ் தான் ஆகுது. அதுக்குள்ளே வந்துட்டு நான் 12 புக்ஸ்க்கு மேலே படித்து முடிச்சிட்டேன். பட் இது எல்லாமே வந்துட்டு ஃபிசிக்கல் புக்கான்னு கேட்டால் இல்லை. ஒரு 2-3 தான் வந்துட்டு ஃபிசிக்கல் புக்காக படிச்சிருக்கேன். மற்ற எல்லாமே இபுக்காக படிக்கிறதுனால தான் வந்துட்டு அதிகம் புக் போய்கிட்டே இருக்குது. அதுவே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அன்ப்ரொடக்டிவாக இருக்குது. புக் படிக்கிறதே வந்துட்டு நம்ம ஃபோனில் படிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே வந்துட்டு கொஞ்சம் மாற்றணும்னு ட்ரை பண்ணுறேன், பட் முடிய மாட்டேங்குது. அதான் அப்படியே மேட்ச் பார்த்துட்டே வந்துட்டு என்ன புக்கெலாம் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருவோம். ஏன்னா வந்துட்டு நிறைய புக்ஸ் மறந்துட்டேன். ஸோ அதனால வந்துட்டு படித்ததே நான் மறந்துட்டேன். புக்காக படிக்கிறதுனால என்னென்ன புக் படிச்சிருக்கோன்றது வந்துட்டு ஞாபகம் இருக்க மாட்டுது. ஃபிசிக்கல் புக் காப்பியாக இருக்கும்போது அதை பார்க்கும்போது தெரியும் இதெல்லாம் நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்னு. புக்காக இருக்கிறதுனால தெரிய மாட்டுதா. ஸோ அதெல்லாம் எழுதி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சு அப்போ தான் ப்ராக்ரஸ் வந்துட்டு தெரியும் அப்படின்றதுனால. சில புக்ஸ் வந்துட்டு எனக்கே ஞாபகம் இல்லை, ஃபோன் பார்த்து அதில் இருக்கிறத பார்த்து தான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே இதெல்லாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் எழுதி வச்சுருவோம் அப்படின்னு பார்க்கும்போது தான் 12 புக்கு படிச்சிருக்கேன், 12க்கு மேலே படிச்சிருக்கேன் அப்படின்றதுலாம் தெரிய வந்துச்சு. இப்போலாம் வந்துட்டு டேஸ் ரொம்ப எம்டியாக போய்கிட்டு இருக்கு. சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை என் லைஃப்பில். ஸோ அதனால தான் எனக்கு இந்த விலாக் எடுக்கிறதும் வரவே மாட்டுது. லாங் வீடியோ எடுக்கிறது ஷார்ட்ஸாவது எப்படியாவது ஏதாவது நான் கண்டென்ட் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன். பட் வந்துட்டு லாங் வீடியோவுக்கு நான் என்ன அப்லோட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப எம்டியாக போய்கிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையே. சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. இந்த 3 மாதத்துக்கு வந்து ஐபிஎல் இருக்கிறதுனால வாரத்துக்கு ஒரு மேட்ச் அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இது புக் படிச்சுட்டு ஏதாவது ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகும், அதை பார்த்துட்டு அப்படி தான் வந்துட்டு போய்கிட்டுருக்கு. காலையிலே எங்கள் அம்மா வந்துட்டு ஜூஸ் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்துட்டு நீ ஜூஸ் குடிக்கிறியா காஃபி குடிக்கிறியான்னு கேட்டாங்க. காஃபியே கொடு அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே இந்த ஜூஸ் குடிக்காமல் விட்டுட்டேன். ஸோ அதனால் மத்தியானம் வந்துட்டு கொடுத்தாங்க. இந்த ஃபலூடா மாதிரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஐஸ்கிரீமும் வந்துட்டு வாங்கி வச்சுருந்தாங்க ஃப்ரிட்ஜில். எப்படின்னா வந்துட்டு அது கீர்னி பழம், அதுக்கப்புறம் நொங்குலாம் குட்டி குட்டியாக அதில் கட் பண்ணி அந்த கீர்னி பழம் ஃபஸ்ட்டு ஜூஸ் போட்டுட்டு அதில் நொங்கு வந்துட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஐஸ் க்யூப் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஐஸை வந்துட்டு நீ அது மேலே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபலூடா மாதிரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் எப்படி பண்ணேன்னா ஃபஸ்ட்டு கீழே வந்துட்டு அந்த ஜூஸ், அதுக்கு மேலே ஐஸ்கிரீம், அதுக்கு மேலே ஜூஸ், அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டேன். இது வந்துட்டு என்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்லாம் தெரில, அம்மா ஒரு கப்பில் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு.
ஓ! அதில வந்துட்டு சாக்கோ சிப்லாம் போட்டிருந்தாங்க. அதுதான் கொஞ்சம் வந்துட்டு டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. மத்தபடி வந்துட்டு டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. இந்த வெயிலுக்கு வந்துட்டு செம்மையா இருந்துச்சு. நீங்களும் வந்துட்டு இத ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே வந்துட்டு நான் மேட்ச் பார்த்துக்கிட்டே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். செம்ம எதமா இருந்துச்சு. ஒரு எத்தன மணிக்கு சாப்பிட்டேன் அப்படின்னு ஞாபகம் இல்ல. அ மேட்ச்சே வந்துட்டு ஒரு 3 மணி அந்த டைம்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி மத்தியானத்துல நடக்கிற மேட்ச் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் சிஎஸ்கே மேட்ச்னா. ஒரு வாட்டி வந்துட்டு பஞ்சாப்க்கும், சிஎஸ்கேக்கும் வந்துட்டு மத்தியானத்துல ஒரு மேட்ச் நடந்துச்சு. அது 2023ன்னு நெனைக்கிறேன். அப்போ வந்துட்டு அந்த பஞ்சாப்ல என்ன ஸ்டேடியம்னு தெர்ல. அந்த ஸ்டேடியம் பார்க்கறதுக்கு செம்மையா இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துல வந்துட்டு ஹிமாலயன் அந்த இது இருந்துச்சு மவுண்டெயின். அதுல வந்துட்டு பனிலாம் தெரியும். ஹிமாலயன் மவுண்டெய்னான்னு தெர்ல. ஒரு மவுண்டெயின் தெரிஞ்சுச்சு. அதுல பனிலாம் பேஞ்சு அந்த ஸ்டேடியமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. அன்னைக்கு வந்து சிஎஸ்கே வின் பண்ணாங்க. பட் இன்னைக்கு அதாவது இந்த மேட்ச் ஜிடிக்கும் சிஎஸ்கேக்கும் நடந்த மேட்ச்ல சிஎஸ்கே வந்துட்டு தோத்துட்டாங்க. சரி கடுப்பா இருந்துச்சு கொஞ்சம். என்னோட வியூவர்ஸ் எத்தனை பேர் வந்துட்டு இந்த மாதிரி மேட்ச்லாம் பார்ப்பீங்க அப்படின்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு என்னை சுற்றி இருக்கிறவங்க யாருமே மேட்ச் பார்க்க மாட்டாங்க. மீன் வந்துட்டு எங்கள் அத்தா அவங்கலாம் பார்ப்பாங்க. பட் எங்கள் அம்மாலாம் வந்துட்டு மேட்ச்ன்னு இதை போட்டாலே இதெல்லாம் அமர்த்திட்டு ஓடிடு அப்படின்றாங்க. டேபில் மட்டும் தனியாக நான் உட்காந்து பார்த்துப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் ஸோ கொஞ்சம் பாட்டு போட்டுட்டு க்ளீன் பண்ணுவோம். சும்மா எப்பயும் வீடெலாம் கூட்டி விடணும் சாயந்தரமா அந்த மாதிரி வந்துட்டு சரி சாங் போட்டுட்டு வந்துட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஈவினிங் போல் மச்சி ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. மச்சி பிள்ளைங்களாம் வந்திருந்தாங்க. ஸோ எங்கள் மாமா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க பிள்ளைங்களாம் வந்துட்டு இங்கே வந்து கொஞ்சம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஃபனோட. அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்களாம் வந்துட்டு ஜயானையும் பார்த்து அவனையும் கொஞ்சிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் வந்துட்டு ஜயானை கொஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஈவினிங் வந்துட்டு இப்படி தான் போச்சு. நைட்டுக்கு வந்துட்டு நான் பன்னீர் வச்சு ஒரு குருமா செஞ்சேன். ஸோ அது வந்துட்டு ரெசிப்பியாக நான் போட மாட்டேன். பட் ரெசிபியாக வந்துட்டு நான் ரெசிப்பியாக எடுக்கலை. ஸோ வெயிலில் வந்துட்டு என்னால் எடுக்கவும் முடியல. அண்ட் ஃபோனும் ரொம்ப ஹீட் ஆகுது. ஸோ அதனால் வந்துட்டு ரெசிபி எதுவும் நான் எடுக்கலை. ஆனால் வந்துட்டு ஷார்ட்ஸ் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதையும் வந்துட்டு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வீடியோ எடிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு எடிட் பண்ணி அன்றைக்கி அப்லோட் பண்ணி விட்டேன். ஸோ அவ்வளோதான், என்னோடய டேஸ் வந்துட்டு இப்படி தான் போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், போர் அடிக்காமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.